Hello viewers, welcome to Tasty Tamila. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அவியல். அதாவது உங்க குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஒரு சிலர் கேரட் மட்டும் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து புடலங்காய் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா வெஜிடபிளும் குழந்தைங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிஷ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் எல்லா விட்டமின்ஸும் அவங்களுக்கு சேரும். ஸோ இதை பற்றி சொல்லுங்கம்மா. இதுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவை? வந்து வாழைக்காய், சவுச்சவு, முருங்கைக்காய், பீன்ஸு, புடலங்காய், கேரட்டு, கத்திரிக்காய். ஓகே, இது போக நம்ம வேறு வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை கிழங்கு போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பட்டாணி போடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்கோ ஸோ அது எல்லாமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து இந்த டிஷ்ஷை நீங்கள் கொடுக்கும்போது அதில் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு டிஷ்ஷாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க வந்து இதில் சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல தண்ணி ஊற்றிருக்கு. ஓகே, கேரட்டு. ஸோ நம்ம வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் முதல்ல இதில் பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் பாயில் பண்ணால் போதும், ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சிங்கன்னா ரொம்ப கொழுன்னு ஆகிடும். ஸோ எவ்வளோ நேரம் இதை கொதிக்க விடணும்? 10-15 நிமிஷம். காய் வந்துட்டாலே ஸோ காய் வேகிற வரைக்கும் முதல்ல எல்லா காயும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ உப்பு போடணுதுக்கு போட்டுட்டு கடைசியில் ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாதுல்ல. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் திரும்ப குக் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிட்டான்னு பார்த்துக்கலாம். குக் ஆகிடுச்சா? ஸோ இப்போது நம்ம வந்து அடுத்து மசாலா சேர்க்கணும். தேங்காய், சீரகம், மிளகாய், வெள்ளைப்பூடு. ஸோ இந்த மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவியல் டிஷ்ஷோட மெயின் ஐட்டமே வந்து தேங்காய் தான். தேங்காய் ஃப்ளேவர் தான் வந்து தேங்காய் ஃப்ளேவர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த மசாலாவோட வாடை போகணும், அது வரைக்கும் இது வந்து குக் ஆகட்டும். இப்போ டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த காய்கறி வந்து குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஸோ மசாலா வாடை இப்போ போயிடுச்சு. அரை வெக்காடில் நம்ம வந்து மசாலா போட்டோம். மசாலா போட்டோன்னே இப்போ ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. காய்கறியெல்லாம் உடையிறது தெரியும். ஸோ இது உடஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து ஊற்றிடலாம். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு மெயினாக இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அவியலுக்கு வந்து தேங்காய் தான். ஸோ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம இதை வந்து தாளித்து இந்த மசாலா இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டு தாளிக்கிறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கருவேப்பிலை போட்டோன்னே இந்த தேங்காய் எண்ணெய் தாளிக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாளித்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா தயிர் ஊற்றி இறக்கிட்டோன்னா டேஸ்டியான அவியல் ரெடி. 1 கப் தயிர் வச்சுருக்கோம். இப்போ அந்த தயிர் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த தயிருமே உங்களுக்கு தேவையான அளவு தான். ஒரு சிலர் வந்து நிறைய தயிர் சேர்த்தா பிடிக்கும். புளிப்பு அதிகமாக சேர்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை புளிப்பு டேஸ்ட் ரொம்ப வேண்டாங்கிறவங்க வந்து கம்மியான அளவு தயிர் சேர்த்தா போதும். நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான அவியல் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான அவியல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இந்த வெஜிடபிள்ஸில் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் டேஸ்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.